ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம 3 முடிச்சு ட்ராமா 2 பார்ட்டாக பார்க்கலாம். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். சோபா பாட்டி அப்புறம் பிரேம அவங்க எல்லாருமே பரத்வாஜ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் பாக்குற சீமாக்கும் ரோஹிணிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அதோட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சீமா அவளோட ரூமுக்கு போறா. அங்க போனா அவளோட ரூமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால அவளுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் ரோகிணியும் அஞ்சலி பாப்பாவை தூக்கி வச்சுட்டு நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட நைட் ஆயிடுது. அப்ப அந்த அர்த்த ராத்திரியில பரத்வாஜ் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவன் என்ட்ரி யாராம். அப்படியே தலையில துணியெல்லாம் போட்டுட்டு அப்படியே கதவை திறக்கிறதுக்கு வரான். அப்பதான் அவனை யாருன்னு காட்டுறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, பிரேமோட அப்பா சக்தி தான். சோ அவரு தோல் மேல யாரோ கைய வச்சுட்டாங்க. உடனே அவரு திரும்பி பார்த்து நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்னால மறைஞ்சு வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த போர்வையை எடுத்துட்டு யாரா அது அப்படின்னு காட்டினா அது அந்த சோபா பாட்டி தான். சோபா பாட்டிக்கு சக்தி உயிரோட இருக்காருங்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. பரத்வாஜ் வீட்டு மேல கொலைப்பள்ளிய சுமத்தணும், ஜான்வி அப்புறம் பிரேம் இவங்க 2 பேரையும் அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு எதிரியாக்கணும், அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் பாட்டியோட நோக்கம் போல. இந்த பாரு சக்தி, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ வராத, நீ நான் சொல்லும் போது வந்தா போதும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் போ வச்சிடுறாங்க, வெளில போ சொல்லிடுறாங்க. அப்படியே அவங்க திரும்பி பார்த்தா இங்க நம்மளோட ரோஹிணியும் நிக்கிறா. ரோஹிணியை பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு நிக்கிறாங்க. ஆமா பாட்டி இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு தூக்கம் வரலதான் வெளில வந்தேன் காத்து வாங்கலான்னு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு உள்ள வராங்க. இங்க பிரேமும் சீமாவுமே பாட்டியை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பாட்டி வாசல்ல இருந்து ரோஹிணி பாட்டி 2 பேரும் வெளில வரதை பார்த்துட்டு இந்த மாதிரி பிரேமும் அழைச்சிட்டு போயிடறான். அப்பதான் ரோஹிணி சொல்றா, எனக்கு என்னமோ இந்த சோபா பாட்டி மேல ஏதோ ஒரு சந்தேகமா இருக்குக்கா, இவங்களை நம்ம அடிக்கடி கண்காணிக்கணும், இவங்க திட்டுத்தனமா ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சீமாட்ட சொல்லிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆயிடுது. இங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சோபா பாட்டிக்கு கால் வந்துட்டே இருக்கு. சக்தி தான் அடிக்கிறாரு போல. உடனே அவங்க கட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம போயிட்டு போன் பேச போறாங்க. நம்மளோட ரோஹிணியும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் டவுட் வர ஆரம்பிக்குது இவங்க மேல. அதோட இங்க பவியோட ரூம்ல பவி கத்த ஆரம்பிக்கிறா. அவ மாசமா இருக்கா இல்லையா, அவளுக்கு பிரசவ வலி வந்துருது. எல்லாரும் பயந்தடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இங்க அந்த சோபா பாட்டி என்ன பண்ணுது, ரூமுக்கு வருது. அப்ப பார்த்தா பின்னாடில இருந்து யாரோ கை வைக்கிறாங்க. பார்த்தா சக்தி தான். அவரு இதுக்கப்புறம் என்னால ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது, எவ்வளவு நாள் தான் இப்படி பண்ண சொல்றீங்க, நீங்க சொன்ன மாதிரிலாம் நான் பண்ணேன், இப்ப பாருங்க நான் தான் பிரச்சனையில மாட்டிக்க போறேன், நான் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவு தட்ட சவுண்டு கேக்குது. உடனே நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட்ல அவரை ஒளிய வச்சுட்டு இவ கதவை திறந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ரோஹிணி தான் நிக்கிறா. ரோஹிணியை பார்த்துட்டு பயப்படுறாங்க. நீ எங்க வந்த அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும், நீங்க ஏதோ ஒரு வில்லத்தனமான ஒரு வேலை பண்றீங்க, இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் இப்பவே செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாரு நீ எல்லையை மீற, அப்படிலாம் யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளவுதான் சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவ கேட்கிற மாதிரியே இல்ல. உடனே அவங்கள தள்ளி விட்டுட்டு உள்ளாக்க போயிட்டு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறா. யாருமே காணோம். அதோட கபோர்டு திறந்து பாக்குறா. அங்க பார்த்தா அந்த சக்தி அங்கிள் அங்கதான் இருக்காரு. உடனே அவரை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, சக்தி அங்கிள் நீங்களா, இவர் இங்கதான் இருக்காரா, இவர் உயிரோட இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சியாரா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இங்க பவியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவ ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தி நீ நல்லபடியா பெத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஜான்வி நர்ஸா இருக்கா இல்லையா, அவளுமே ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளாக்க போயிட்டு இந்த மாதிரி பிரசவம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா.
அத விட இங்க ரோஹிணிய தான் காட்டுறாங்க. அவ பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. "எதுக்கு இப்படி பண்ணீங்க? எவ்ளோ மோசமானவங்களா இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அ திட்டிட்டு இருக்கா. "எதுக்கு இந்த மாரி மறைச்சீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சுச்சு?" அ அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, "ஆமா, அப்படி தாண்டி பண்ணுவேன். இந்த பரத்வாஜ் வீட்ல இருக்கிறவங்க எவ்வளோதெல்லாம் வந்து எங்கள வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்க தெரியுமா? உங்க எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பாட்டி சொல்லிடுது. இதெல்லாம் கேட்கும்போது ரோஹிணிக்கு பயங்கரமா கோவம் வருது. "உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்கள பத்தின ரகசியத்த வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கீழ போறா. போயிட்டு உடனே வந்து சீமாக்கு கால் பண்றா. அவளும் எடுக்குறா. "அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து படபடப்பா பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா வந்து அந்த சக்தி வந்து ஃபோன வாங்கி கீழ தூக்கி போட்டு உடைச்சிடுறான். இங்க வந்து ஃபோனும் கட் ஆயிடுது. சீமாக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ பிரேம், சித்தார்த் 2 பேரும் வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. "இல்ல ரோகிணி வந்து ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நெனைக்கிறேன். வாங்க நம்ம வீட்ல போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. இங்க வீட்ல வந்து அந்த சக்தி இருக்கார்ல, அவரு வந்து ஃபோன தூக்கி போட்டு உடைச்சுட்டு, நம்மளோட ரோஹிணியோட கைய வச்சு முறிக்கிறாரு. "நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவள வந்து அப்படியே கிச்சனுக்கு வந்து இழுத்துட்டு போறாங்க. அவளோட கைய வந்து அப்படியே கட்டி போடுற மாரி முறுக்குறாங்க. முறுக்கிட்டு அவள ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. "என்ன விட போறீங்களா இல்லையா? என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. ஆனா யாருமே கண்டுக்க மாட்றாங்க. அப்பதான் பாட்டி வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுது. "இந்த மாதிரி நீ சக்திய கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்துட்டயும் போய் விசாரிச்சல்ல, அப்ப கார விட்டு உன்ன ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ண நினைச்சதும் நான் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது ஸ்மோக்கி பாம்ப போட்டு உன்ன கொல்ல நினைச்சதும் நான் தான். அன்னைக்கு சீமாவ பாம்பு கடிச்சுச்சே அதுக்கும் நான் தான் காரணங்கிற மாரி எல்லா விதமான ரகசியத்தையும் ரிவீல் பண்ணிடுறாங்க. இவளுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. "இவ்வளவு கொடூரமான ஜீவனா நீங்க? இவ்வளவு மோசமா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. "ஆமாடி அப்படிதான் பண்ணுவேன். இப்ப உன்ன கொலை பண்ண போறோம். நீ இருக்கிற இடமே தெரியாம அழிய போற. இந்த விஷயத்தையும் நாங்க தான் பண்ணோம்னு யாருக்குமே தெரியாது" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு அந்த கிச்சன் கதவ லாக் பண்ணிட்டு கேஸ ஆன் பண்றாங்க. பண்ணிட்டு அப்படியே மண்ணெண்ணெய வந்து ஊத்தி அவள அப்படியே கொளுத்தி விட பாக்குறாங்க. அ உடனே வந்து அந்த கிழவி சொல்லுது, "நான் அப்படியே ஒரு அழுது ட்ராமா போட்டு நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கு. உடனே கால வச்சு அவங்கள தடுத்து உதைச்சிட்டு கத்திய எடுத்து அவங்க 2 பேரையும் குத்துற மாரி மிரட்டிட்டு இருக்கா. "என்ன விட்டுருங்க. என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா நான் உங்கள குத்திடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமா எஸ்கேப் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஃபோன வந்து எடுத்து சீமாக்கு கால் பண்ண பாக்குறா. ஆனா கால் வந்து எடுக்க மாட்டுது. அப்ப கரெக்ட்டா வந்து அந்த சக்தி இருக்கார்ல, அவரு வந்து வேகமா வந்து அவளோட கைய பிடிச்சு அவள கொலை பண்றதுக்காக கத்திய வச்சு குத்துறதுக்காக வரான். அப்ப கரெக்ட்டா காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே சோபா பாட்டி பதறிட்டு, "சக்தி இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. இங்க சோபா பாட்டியும் வந்து ரோஹிணியோட கைய வந்து அப்படியே முறுக்கிட்டு இருக்கு. "இந்த பாரு யாராவது வந்தா கூட நீ இந்த விஷயத்த சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் இறுக்கி பொத்திட்டு இருக்கு. அப்ப கரெக்ட்டா கதவ தொறந்துட்டு நம்மளோட சீமாவும் வரா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்கா. அவ கூட பிரேம், சித்தார்த் 2 பேருமே வந்துடுறாங்க. உடனே வந்து ரோகிணி பயந்துகிட்டு, "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவள கட்டி பிடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறா. "என்னம்மா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உடனே ரோகிணி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. "இந்த பொம்பள என்ன கொல்ல பாக்குது. சக்தி எங்கள் உயிரோட தான் இருக்காரு. இவங்க 2 பேரோட ரகசியத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கக்கா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. சீமா ஷாக் ஆயி பாக்குறாங்க. இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள நெக்ஸ்ட் பார்ட் வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.